மதுரை சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 11/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை துவாதசி திதி காலை 8:21 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் மதியம் 12:27 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மிருகசீரிஷ நட்சத்திரமானது வந்து விடுகிறது. மதியம் 12:27 வரை, அதாவது ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:21 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இந்த கூடாரை வள்ளி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதாவது மார்கழி மாதம் 27ஆம் தேதி ஒவ்வொரு வருடமுமே அந்த மார்கழி மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு இந்த கூடாரை வள்ளிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக நாம் எல்லோருமே அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த ஆண்டாள் நாச்சியாரையும் தரிசித்து பெருமாளினுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சனி ரோகிணி யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. அதாவது இந்த ரோகிணி நட்சத்திரம்ங்கிறது மதியம் 12:27 வரைக்கும் இருக்கு இல்லையா. இன்றைய தினம் ஒரு சனிக்கிழமை நாளாகவும் அமைந்திருக்கிறது. இந்த சனிக்கிழமை நாளும் இந்த ரோகிணி நட்சத்திரமும், அதாவது கிருஷ்ண பரமாத்மாவிற்குரிய இந்த ரோகிணி நட்சத்திரமும் இணைகின்ற ஒரு நேரத்தினை மிகவும் விசேஷமான ஒரு நல்ல ஒரு கிடைத்தற்கரிய யோகமாகவே சொல்கிறார்கள். இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த தேக ஆரோக்கியம் கருதி செய்ய வேண்டிய வேலைகளை அந்த நேரத்திலே செய்யும் பொழுது, அதாவது ஏதோ புதுசாக ஒரு மருந்து உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த நேரத்திலே எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுக்கு முழுமையான பலனை தரும். தேக ஆரோக்கியம் கருதி செய்யக்கூடிய விஷயங்களை இந்த சனி ரோகிணி யோகத்திலே செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரமானது சொல்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சனி பிரதோஷம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:55 சந்திர உதயம் என்பது மதியம் 3:35 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:52 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:56 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:27 முதல் பகல் 10:52 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:41 முதல் 3:06 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:38 முதல் 8:02 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:52 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் பகல் 9:38 வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட நம்ம ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த ட்ரக் அலர்ஜி அப்படின்னு சொல்றா இல்லையா. இந்த ட்ரக் அலர்ஜிக்கு கிரகங்கள் காரணமா, ஜாதகத்திலே இருக்கக்கூடிய அந்த கிரகங்களினோட நிலைதான் இந்த ட்ரக் அலர்ஜி, அதாவது ஒரு மருந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொல்றா இல்லையா, அதற்கு இதுதான் காரணமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய போறோம். அதாவது இந்த காலத்துல பார்த்தோம்னா நம்ம எதுக்கெடுத்தாலுமே மருந்து மாத்திரைகளையே நம்பி கொண்டிருக்கிறோம். தும்முனா அதுக்கு ஒரு மாத்திரை, தலைவலின்னா ஒரு மாத்திரை, பசி எடுக்கலையா மாத்திரை, தூக்கம் வரலையா மாத்திரை, இல்ல அதிகமா பசிக்குதா அதுக்கு ஒரு மாத்திரை, இப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே மாத்திரைகளையே நம்பி இருக்கும் பொழுது
இந்த ட்ரக் அலர்ஜி அப்படிங்கிறதும் வந்து சேர்ந்துருது இல்லையா? இந்த மருந்து மாத்திரைகள் ஒவ்வாமையின் காரணமாக முதல்ல ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அதாவது ஆங்கில மருந்துகள் நம்ம எடுத்துக்கும் பொழுது அது ஒரு வேதிப்பொருள் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. சாதாரணமா ஒரு தலைவலிக்கு நம்ம வந்து ஒரு பேராசிட்டமால் அப்படிங்கறது ஒண்ணு போடுறோம்னு சொன்னா, அடிக்கடி பேராசிட்டமால் யூஸ் பண்ணா எல்லாத்துக்குமே அது ஒரு பெயின் கில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லையா? சும்மா சும்மா பெயின் கில்லர், அதாவது கை இந்த பக்கம் கை தூக்க முடியல, ஒரு வலிக்கிறது அப்படின்னு சொன்னா உடனே ஒரு பெயின் கில்லர் எடுத்து போடுறோம். கால் வலின்னு சொன்னா உடனே ஒரு பெயின் கில்லர். இந்த மாதிரி அடிக்கடி பெயின் கில்லர் மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தாலே லிவர் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கறத மருத்துவர்களே சொல்லி இருப்பார்கள். எப்படி பார்த்தாலும் பார்த்தோம்னா அது இந்த மெடிசின் வந்துட்டாலே இது ஒரு கெமிக்கல் தானே. அந்த கெமிக்கலை எடுத்துக்கும் பொழுது அதற்கு என்று ஒரு சைடு ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யும். அதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு சிந்தனைனா, இந்த நேரத்துல இந்த வலி உடனே போயிடணும், எனக்கு ஒரு வியாதி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது உடனே தீர்ந்துடணும்னு சொல்லிட்டு அந்த அவசரத்தன்மை என்பதுதான் இருக்கிறது. அந்த வலியை நாம் பொறுத்து கொள்ள தயாராக இல்லை. நான் வலிக்கு மாத்திரம் சொல்லல, எல்லா வியாதிக்குமே சொல்றேன். அதாவது விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குன்னு சொல்லுவா. ஒரு 3 நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஆனா நம்ம அந்த மாதிரி பார்க்கறதே இல்ல. எல்லாத்துக்குமே நம்ம உடனே உடனே நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு, அதாவது உடல்நிலை சரியில்லாமல் போவது என்பது இயற்கை தான். அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறான்னு சொன்னா அது வந்து ஒரு வீரியம் குறைந்த மருந்தாக இருக்க வேண்டும். ஒரு 3 நாட்களுக்கு நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணி பார்த்தாலே நம்முடைய உடல் ஆட்டோமேட்டிக்கா, நம்முடைய உடம்பே ஒரு மருந்து தான், உணவே ஒரு மருந்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நம்ம டயட் பிராக்டிஸின் மூலமாகவே அதை நம்மளால சரிப்படுத்திக்க முடியும். நம்முடைய உடம்பே அது தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளும். இதை வந்து மருத்துவர்கள் எத்தனையோ பேர் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தோம்னா, உடனடி தீர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீரியம் அதிகமான மருந்துகளை உட்கொள்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது வர்றது, ட்ரக் அலர்ஜி அப்படிங்கிறது வர்றது. சமீபத்துல ஒரு குழந்தை பார்த்தோம்னா அவனுக்கு ரொம்ப ஹை ஃபீவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதற்கு கொடுத்த அந்த மருந்துகள் அதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய காது வந்து கேட்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நிச்சயமாக அவனுடைய உடம்பானது தன்னைத்தானே அது சரிப்படுத்தி கொள்ளும். கொஞ்ச நாளைக்கு அப்படியே விடுங்க, ஒரு 6 மாசத்துல அதுவே சரியாயிடும்னு சொன்ன பிற்பாடு அந்த பிள்ளையோட ஜாதகம் பலமாக இருந்ததால், அந்த குழந்தைக்கு லக்னபாவம் மற்றும் 3ஆம் பாவம் போன்றவை பலமாக இருந்ததால், அந்த நேரத்துல ஏதோ ஒரு கேது புக்தி அப்படிங்கிறது ஒண்ணு போயிட்டு இருந்ததுனாலதான் அந்த குழந்தைக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த குழந்தையினுடைய உடம்பு தன்னைத்தானே தன்னை சரிப்படுத்தி கொண்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளையோட காதுங்கிறது சரியா போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது அல்லவா? ஒருவருடைய ஜாதகத்திலே ஜென்ம லக்னத்திலேயே கேத்து என்பவர் இணைந்திருந்தால் அவர்களுக்கு ட்ரக் அலர்ஜி அப்படிங்கிறது உண்டாகும். கேத்து மாத்திரம் இல்ல, ராகுங்கிற கிரகம் இருந்தா கூட லக்ன பாவத்திலே இருந்தால் அவர்களுக்கும் அந்த ட்ரக் அலர்ஜிங்கிறது வரும். அதே மாதிரி ஜென்ம ராசின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது இந்த சந்திரனோடு கேத்து இணைந்திருந்தாலும் அல்லது சந்திரனோடு ராகு என்பவர் இணைந்திருந்தாலும் இந்த மருந்து மாத்திரைகளால் வரக்கூடிய இந்த சைடு எஃபெக்ட், அதாவது அந்த ட்ரக் அலர்ஜிங்கிறது நிச்சயமாக வரும். இது போன்ற அமைப்பினை உடையவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா, அவர்கள் வந்து அந்த மருந்து மாத்திரைகளினுடைய வீரியம் குறைந்த மருந்து மாத்திரைகளாக உட்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த ஆயுர்வேதிக் சித்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிடணும். ஏதோ ஒரு எமர்ஜென்சி, இந்த நேரத்துல வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுக்கு வேணா நம்ம அலோபதிங்கிறத யூஸ் பண்ணலாமே தவிர, எதற்கெடுத்தாலும் அலோபதி மருந்துகளை உபயோகிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ட்ரக் அலர்ஜிங்கிறது வரத்தான் செய்யும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது போக இந்த நேரத்திலே நாம் மறந்து போன ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறோம். அதாவது எல்லார் வீட்லயுமே அந்த நாள்ல பார்த்தோம்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் குறைஞ்சபட்சமா கஷாயம் அப்படிங்கிறத கொடுப்பா. இந்த பாட்டி பார்த்தோம்னா வீட்டுல பெருசா இந்த ஒரு இதுல வச்சு கிண்ணத்துல வச்சு ஒரு கஷாயத்தை காய்ச்சி வாரமே கொடுத்துட்டு இருக்கிறவாள்லாம் இருந்தா அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த கஷாயம் என்பதை உட்கொள்ள வேண்டும். இந்த கஷாயம்ங்கிறது எவ்வளவு பெரிய மருந்து தெரியுமா? தலைவலிக்கும் அதே கஷாயம்தான், பசியின்மைக்கும் அதே கஷாயம்தான், உடம்பு வலியா அதே கஷாயம்தான், சளி பிடிச்சிருக்கா அதுக்கும் கஷாயம்தான். அப்படிங்கிற மாதிரி இந்த கஷாயம் என்பது மிகப்பெரிய ஒரு அருமருந்தாகவே இருந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த கஷாயம்ங்கிற வார்த்தையே இக்கால தலைமுறையை சேர்ந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்றா இல்லையா, இவ யாருக்குமே அந்த வார்த்தைக்கான பொருளே தெரியவில்லை. அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கோம். இதுவே ஒரு தவறான விஷயம் தானே. அந்த கஷாயத்தை ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தாலே, இந்த பாரம்பரியமான உணவு முறைகளை நாம் பின்பற்றி வந்தாலே இந்த ட்ரக் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே இடமில்லாமல் போய்விடும் அல்லவா?
இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.